நமஸ்காரம். நாம் இப்பொழுது ராமானுஜருக்கும் திருக்கோளூர், அதாவது இளமான் புகுமூர் திருக்கோளூரே என்று நம்மாழ்வார் சேவித்த அந்த திருக்கோளூர் இருந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் நடந்த சம்பாஷணத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அந்த சம்பாஷணத்தில் இன்று நாம் மூன்றாவதும் நான்காவதுமான வார்த்தைகளை அனுபவிக்க இருக்கிறோம். தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியைப் போல என்று மூன்றாவதாக கூறுகிறாள். பிருந்தாவனத்து கோபியர்கள் அக்கம்பக்கத்து கிராமங்களுக்கு சென்று தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாம் விற்பார்கள். அந்த சமயங்களில் கிருஷ்ணலீலையெல்லாம் எடுத்துச் சொல்வார்கள். அப்படி கிருஷ்ணனின் நவநீத சோர நாட்டியம், காளிங்க மர்தனம், பூதன சம்ஹாரம், சகடாசுர வதம் என்ற அனைத்து லீலைகளும் கேள்வியுற்ற ரிஷிபத்தினிகள் அந்த கிருஷ்ணனை கட்டாயம் ஒரு நாள் சேவிக்க வேண்டும், எப்படியாவது அவனை கண்குளிர சேவிக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு கிருஷ்ண பக்தியில் திளைத்தனர். ஆனால் ரிஷிகளோ யாகம் யஜ்ஞம் என்று கர்மாக்களிலேயே நாட்டம் உள்ளவர்களாய் இருந்தனர். ஒரு சமயம் ரிஷிபத்தினிகள் பேராவலை பூர்த்தி செய்ய கருதிய கிருஷ்ணன் ரிஷிகளை பிருந்தாவனத்தில் வந்து யாகம் செய்ய தூண்டிவிடுகிறான். பிருந்தாவனத்தில் யாகம் செய்யலாம் என்று ரிஷிகள் கூறியவுடன், ஆகா, இது கிருஷ்ணனின் கடாட்சமே, நாம் கிருஷ்ணனை தரிசிக்கலாம் என்று மிகுந்த ஆவலுடன் ரிஷிபத்தினிகள் நீண்ட நாள் ஆசை இப்பொழுது பிராப்தமாகப் போகிறது என்று அதிசந்தோஷத்துடன் பிருந்தாவனம் சென்றனர். ஸ்ரீ பலராமகிருஷ்ணர்கள் யாதவ சிறுவர்களுடன் மாடு மேய்க்க கானகத்திற்கு செல்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்ட பின் மறுபடியும் ஆயர் சிறுவர்கள் பசியால் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, பசிக்கிறது, உணவு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அச்சிறுவர்களுக்கு எல்லாமே கண்ணன்தான். கண்ணனும் பிருந்தாவனத்தில் ரிஷிகள் யாகம் செய்கிறார்கள், அங்கு சென்று உணவு பெற்று வாருங்கள் என்று ஆயர் சிறுவர்களை அனுப்புகிறான். அங்கு ரிஷிகள் இவர்களுக்கு உணவு தர மறுத்துவிடவே சிறுவர்கள் சோர்ந்து போய் திரும்பினார்கள். கண்ணன் அச்சிறுவர்களிடம் அந்த யாகசாலையின் கொல்லை பக்கம் சென்று ரிஷிபத்னிகளிடம், கிருஷ்ண பலராமர்களுக்கு பசி என்று கூறுங்கள் என்று திருப்பி அனுப்புகிறார். இதை கேட்டவுடன் யாகம், ரிஷிகள் என்று எதை பற்றியும் நினைக்காமல் அனைத்து உணவுகளையும் எடுத்துக்கொண்டு கிருஷ்ண தரிசனத்திற்காக கிளம்பி ரிஷிகள் தடுப்பதையும் மீறி ரிஷிபத்னிகள் கிருஷ்ணனிடம் செல்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு ரிஷி மட்டும் தன் பத்னியை கட்டாயம் போகக்கூடாது என்று தடுத்துவிடவே, அவளும் கிருஷ்ண பக்தியின் மிகுதியால் இத்தேக சம்பந்தத்தினால் தானே நாம் கிருஷ்ண தரிசனத்தை இழந்தோம் என்று துக்கித்து தன் தேகத்தையே கிருஷ்ணனிடம் அர்ப்பணித்து மற்ற ரிஷி பத்னிகள் கண்ணனை சென்றடைவதற்கு முன்னமே அவள் கண்ணன் திருவடிகளை அடைந்து விடுகிறாள். என்னே அவளின் கிருஷ்ண பக்தி! கிருஷ்ணனை அடைவதற்காக அதற்கு தடையாக இருந்த தன் தேகத்தையே சர்வசாதாரணமாக விட்டாளே ரிஷிபத்தினி! அதுபோல் சரீர அபிமானம் விட்டவள் இல்லையே நான் என்று அந்த பெண் பிள்ளை ராமானுஜரிடம் விண்ணப்பிக்கிறாள். மேலும் நான்காவதாக, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போல என்று கூறுகிறாள். இவ்வாக்கியத்தால் திருக்கோளூர் பெண் பிள்ளை சிறையிறந்தவள் ஏற்றத்தை சொல்லும் ஸ்ரீமத் ராமாயண விஷயத்தை கூறுகிறாள். பெருமாள் அவதரிக்கும் போது அகலகில்லேன் இறையும் என்று கூடவே மகாலட்சுமியான ஸ்ரீதேவியும் அவதரிக்கிறாள். ராமாவதாரத்தில் சீதா கல்யாணத்தில் ஜனக மகாராஜர் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ என்று சீதையின் திருக்கரம் பற்றி பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கிறார். அதாவது, ராமா, நீ ராவணவதம் செய்ய சங்கல்பித்தால் உனக்கு முன்னமே அசோகவனத்தில் லோகக்ஷேமார்த்தம் சிறையிருப்பாள், உன் தர்மபத்தினியாக உன்னுடைய அனைத்து காரியங்களிலும் உடனிருப்பாள் என்கிறார். அப்படிப்பட்ட பதிவிரதையான சீதாதேவியை ராவணனிடமிருந்து பிரித்தானே ஒழிய அவனால் அவளது தியானத்தை விட்டு அவளை பிரிக்க முடியவில்லையே. எந்த ஒரு ஸ்திதி இருந்தாலும் நாம ஜமமே ஒரு பெரிய பலமல்லவோ. சீதா மாதா ஒரு புல்லை கிள்ளி ராவணன் எதிரில் போடுகிறாள். இந்த புல்லை போல உன்னையும் என்னால் முடிக்க முடியும், ஆனால் ஸ்ரீராமனே என்னை ரட்சிப்பான். என்னை மட்டுமல்ல, நீயும் அவன் சரணம் பற்றினால் உன்னையும் ரட்சிப்பான். அவன் சரணாகதன். ராமனை நம்பினால் கெடுவதில்லை, அதை நீ புரிந்து கொண்டு என்னை ஒப்படைத்து விடு என்று கூறுகிறாள்.
ராவணனையே வென்றவர் யார் என்றால் சீதா மாதாவே தவிர ராமன் இல்லை. அவன் ஆசை வார்த்தைகளுக்கோ மிரட்டலுக்கோ கெஞ்சலுக்கோ எதுவும் வசப்படாமல் ராம நாம ஜப மகிமையை உலகோருக்கு எடுத்து காட்டி தந்தாள். இப்படிப்பட்ட சீதா பிராட்டியின் அசஞ்சலமான மகாவிஸ்வாசம், அதாவது ஒரு நேர்கோட்டிலே எந்த சஞ்சலத்துக்கும் ஆட்படாமல் வெறும் ராமநாமத்தில் மட்டுமே வசப்பட்டு அதை மட்டுமே சிந்தித்து இருந்த மகாவிஸ்வாசம் அடியேனுக்கு லவலேசமும் இல்லையே. அடியேனுக்கு வைத்தமானது எம்பெருமானிடம் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே. அப்படிப்பட்ட வைராகியம் ராமஜபம் எதுவும் இல்லையே. சீதா மாதாவின் அனைத்து மேன்மையும் முழுமையும் உணர்ந்த அனுபவித்த லக்ஷ்மணனாகிய ஸ்ரீமத் ராமானுஜரிடம் இப்படி கூறுகிறாள் அந்த பெண் பிள்ளை. மற்ற வார்த்தைகளை மற்றொரு சமயத்தில் அனுபவிக்க இருக்கிறோம். அதுவரை நமஸ்காரம்.